SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. தமிழக அரசின் கடன் அதிகரித்து இருப்பதுதான் திமுக அரசின் சாதனை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், சட்டசபை தேர்தலில் 522 அறிவிப்பை வெளியிட்ட திமுக அரசு அதில் 20% அறிவிப்பை கூட நிறைவேற்றவில்லை என சாடினார். ரேஷன் கடையில் தற்போது பொருள் கிடைப்பதில்லை என்றும் மகன் உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கியதுதான் திமுக அரசின் சாதனை என குற்றம் சாட்டினார். மேலும் இந்தியாவில் அதிக கடன் வாங்கிய மாநிலங்களில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது எனவும் அந்த சாதனையை தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் படைத்துள்ளார் எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். ஸ்டாலின் இப்போ கொஞ்சம் பேச்ச நிறுத்திட்டார். இதுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா 10 ஆண்டு காலம் அதிமுக ஒன்றும் செய்யல, 10 ஆண்டு காலம் இருண்ட ஆட்சி அப்படின்னு பேசிட்டு இருந்தார். இவர் 4 ஆண்டு காலம் உருண்டு ஓடி போய்விட்டது. இன்னும் 1 வருஷம் இருக்குது. 13 அமாவாசை தான் இந்த ஆட்சிக்கு. 13 அமாவாசை தான் இருக்குது. இந்த 4 ஆண்டு காலத்தில் என்னப்பா செஞ்ச சொல்லு பார்க்கலாம். செஞ்சிருக்காரா? செஞ்சிருக்காரு. அவருடைய மகனே துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கார். தேர்தல் நேரத்தில் எந்த வரி விதிக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, இதுக்கு நிதி மேலாண்மை குழு ஒன்று போட்டாங்க. வல்லுநர் குழு போட்டு நிதி மேலாண்மை அதிகப்படுத்துறீங்களா? நீ அதிகப்படுத்தாட்டி போதப்பா, கடன் வாங்காது இருக்கு, அதுவே போதும். கடன் வாங்காது இருந்தாவே மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க. இந்த கடன்லாம் எப்படி கட்டுவேன்? இன்னும் 1.25 வருஷம் இருக்குது. இன்னும் 1.25 லட்சம் 1.5 லட்சம் கோடி வாங்கிடுவேன். 5 லட்சம் கோடி. இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது. அதுல அதிக கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு.